வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை நவமி, யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 11:45 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்று பகல் 11:45 அளவில் சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நேற்றைய தினம் குரு பயிற்சி, நம்மளுடைய வசந்தகாலம் யூடியூப் சேனலில் குரு பயிற்சி பலன் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை, ஷார்ட் வீடியோவாக இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவசியம் போய் எல்லோரும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதில் இந்த ஜோதிட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் அங்கங்கே சொல்கிறேன். நம்மளுடைய அன்றாட ராசி பலன், தின ராசி பலனை கேட்டிங்கனாலே ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வெறும் ராசி பலன் அப்படின்றத இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் அந்த ஜோதிடத்தை பற்றி தெரியணும். கிரகங்கள்னால் என்ன, அதோடைய பார்வைகள் என்ன, எங்கே இருந்தால் எப்படி பலன் செய்யும் அப்படின்னு. இது போன்ற தகவலை நம்ம அங்கங்கே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம இன்றைக்கி வெளியே போய் ஒரு ஜோசியரை பார்த்து நம்மளுடைய ஜாதக புக்கை கொடுத்து கேட்டோம்னா அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு புரியணும். அந்த டேர்ம்ஸ், அந்த வேர்ட்ஸ், ஜோசியர்கள் பேசக்கூடிய வேர்ட்ஸ் முதல்ல அவர் கரெக்டாக சொல்கிறாராங்கிறதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஆமாம் போடுறதுக்கு நம்ம கிடையாது. அப்போ நமக்கு கொஞ்சம் தெரியணும். இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அதை வைத்து தான் நம்மளுடைய பலன்களும் நம்ம சொல்கிறோம். உங்களை எஜுகேட் பண்ணுற முறையில் தான் இருக்கும். சும்மா கேலண்டரில் போட்டிருக்க மாதிரி மேஷம் நன்மை, ரிஷபம் தீமை, மிதுனம் புகழ் அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்திற்கு அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பயனுள்ள விஷயங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே வரோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவசியம் அனைவரும் பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். நம்ம யூடியூப் சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸ்லாம் நான் சொன்னது கிடையாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் நம்மளுடைய சேனலை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இப்போ குரு வந்தாச்சு. ராசிக்குள் ஒரு சுபகிரகம், ராசிக்கு 12இல் ஒரு சுபகிரகம், ராசிக்கு 2இல் ஒரு சுபகிரகம். வரிசையாக உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் ராசியிலும் சுபகிரகங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. பிரமாதமான கிரக அமைப்பு. இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்போயோ ஒரு முறை தான் வரும். இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். எப்போ இதுக்கு முன்னாடி வந்துச்சு இந்த மாதிரி கிரக அமைப்புலாம் தெரியாது. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் ருண ரோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை. அப்போ கடன் அடையும். ரொம்ப நாளாக நம்ம கடன் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கடனெல்லாம் அடையும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். தன வருவாய் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பண மழை வெளியே போகுது இப்போது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாள்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அது ஒரு யோகம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. சுக்கிரன் 12ஆம் இடம் வரும்போது தான் நிறைய பேருக்கு சில நன்மைகள் நடக்கும். வெளிநாடு பயணம் ஏற்படும். அயல்நாட்டு தேசத்தோடு சில வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வர்த்தகம் இப்போ பிரமாதமாக நடக்கும். 2, 5 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில். அதனால் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பகவான் ராசிக்குள் வந்ததால் திருமணம் கைகூடும். திருமண யோகம் வந்தாச்சு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 11:45 வரை, ஒரு 12 மணின்னு கூட வச்சுக்கலாம், அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏதாவது முக்கியமான பணிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, கையெழுத்திடுவது, யாரையாவது பார்க்கணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர்நூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரம் நல்லா இருக்குது. காலை பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இன்று பகல் 11:45 வரைக்கும், சற்றேறக்குறைய 12 மணின்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடம் வந்து சனி பகவானோடு இணைகிறார். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அந்த இடத்துக்கு சந்திரனும் சேரும்போது மனம் குழப்பம் அடையும். டெசிஷன் எடுக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல முடிவு கரெக்டாக எடுத்திருந்தோம்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை குழப்பிட்டு போவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சை குறைச்சிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி மதியானத்துக்கு பிறகு கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லா விதத்திலும் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்போது தனஸ்தானத்தின் மீது அவர் பார்வைப்படுது. அதனால் தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். வருமானம் நிறையா வரும் இப்போது. அதனால் வர்ற வருமானத்தை சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. நிறையா காசு வரும். காசை நம்ம நிறையா வருதுன்னு சொல்லி செலவு பண்ணக்கூடாது. சிக்கன நடவடிக்கை தேவை. வரக்கூடிய வருமானத்தை சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க. இன்றைக்கி நாள் வருமானம் வரக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தில் உருவக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் உங்களுக்கு இப்போ சாதகமான இடத்திற்கு வந்துட்டார். உங்கள் ராசியை பார்க்குறார். குரு ராசியை பார்ப்பது ஒரு யோகம். ராசிக்குள் இருக்கக்கூடிய கேது தீமையை செய்து கொண்டிருந்தாலும் குரு பார்வையால் அந்த தீமைகள் குறையும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பயிற்சி தான் சொல்லணும். 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு. இந்த 6ஆம் இடத்தில் ராகு வரும்போதே எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை தான் அது. உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொதுவாகவே பிறவி ஜாதகத்தில் 6ல் ராகு இருந்தால் அவர்களை ஜெயிக்க முடியாது. வழக்குலாம் கோர்ட்லாம் கேஸ் போட்டால் யார் ராகு 6ல் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எதிர்த்தரப்பினர் தோற்று போயிடுவாங்க. அது ஒரு பவர். அது வெற்றியை சொல்லக்கூடிய இடம். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது கிரக அமைப்பு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் விருத்தியாகும். அப்போ இப்போ தன லாபங்கள் அதிகம் கிடைக்க போகுது. உங்களுடைய சொல் வாக்கு செல்வாக்காக மாறும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கால் நிறைய பணம் பெறுவீங்க. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமோகமான வெற்றிகரமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 5 கூடிய கிரகம் 7ஆம் இடம் வந்திருப்பது மிக மிக சிறப்பு. யார்? குரு பகவான் தான். குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் திருமண யோகம் வந்தாச்சு. இது காலம் வரைக்கும் தடை தாமதத்தோட கல்யாணம் ஆகாமல் இருந்த இளம் வயது தம்பதியினர், இளம் வயது கல்யாண பருவத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தம்பதியராக ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கும். அப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்கள் தம்பதியர்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி ஒருமித்த கருத்தோடு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த குரு அதை நடத்தி கொடுப்பார். இப்போது 7ஆம் இடத்து குரு நிறைய புகழை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து இன்றைக்கி மதியத்துக்கு மேலே 3ஆம் இடம் செல்கிறார்.
3ஆம் இடம் சென்றதுக்கு பிறகு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான யோகங்கள்லாம் ஏற்படும். சில விபரீத ராஜயோகம் அப்படின்னு சில ஜாதகம் இருக்கும். அந்த மாதிரியான யோகம்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்பட போகுது. அது மத்தியானத்துக்கு மேலே தான் நடக்க போகுது. அடுத்து வர இருக்கும் 2.5 நாட்களும் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான். அதனால் இது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ராசியை கடந்து 2ஆம் இடம் செல்ல போகிறார் இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு. அதனால் சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனம் குழப்பம் அடைந்தாலும் மத்தியானத்துக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரியாக அமையும் மதியத்திற்கு பிறகு. அதனால் ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்ஸ், டிசிஷன் எடுக்கணும், அது சரியாக இருக்குமா அப்படின்னா மதியானத்துக்கு மேலே பண்ணுங்கள், அது சரியாக வரும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாள் தான். மதியத்திற்கு பிறகு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த ஒரு நாள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல குரு பயிற்சி. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு. நம்ம ராசி பலனில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே தான் குரு பகவான் நீச்சமாவார். அதனால் அவர் பெருசாக நன்மை பண்ண மாட்டார். அதனால் 5ஆம் இடத்த குரு அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஏதாவது செய்தி கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதற்காக குரு தீமை செய்வார் என்றும் சொல்வதற்கில்லை. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பலத்தை கொடுக்கும். அவர் பார்வைப்படுகிறது இப்போ. அதனால் பலமாக தான் இருப்பீங்க. பார்வைப்பட்டாலே எல்லாமே சுபிட்சமாகும். அதனால் திருமண யோகமும் வந்தாச்சு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்குள் வருகிறார். ராசிக்குள் சந்திரன் வரும்போது நிறைய பொறுப்புகள் வரும். சில பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுத்து இதை நீங்கள் தான் சரியான மனிதர் செய்து கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளை சில பேர் ஒரு ட்ரெயினில் போகும்போது கூட ஒரு வேல்யூபுளான ஜுவல்ஸை பார்த்துக்கோங்க சார், இதோ வந்துடுறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்குன்னு இறங்குவாங்க. நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். ஸோ நம்மளை பார்த்தா ஒரு நம்பிக்கையான நபராக அவர்களுக்கு தெரிவார்கள். அதனால் நம்மகிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் வருவதால் நம்ம வேலை கெட்டு போவோம். கவன சிதறவு ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதன் மேலேயே நம்ம கவனமாக இருப்போம். நம் வேலை பாதிக்கும். அதனால் நம்ம வேலையும் நடக்கணும். ஆக கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து நம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பதே சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் இன்றைக்கி மதியம் 12 மணி அளவில் ராசிக்கு 12ஆம் இடம் வருகிறார். உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அவர்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் நிறைய ஜுவல்ஸு, ஆர்னமெண்ட் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பீங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் அவர் தேவையான படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தை படிப்பு காமன் தான். ஆனால் அந்த குழந்தைகளின் தன்மைக்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கான ஒரு செலவை இன்றைக்கி நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்க. இது போன்ற ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம். மக்கட்பேறு ஏற்படக்கூடிய நேரம், அதாவது குழந்தை செல்வம் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் கல்யாணமான இளம் வயது தம்பதியராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் வீட்டில் வாரிசு உருவாகக்கூடிய நேரம். பேரன் பேத்திகள் வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு ஆனந்த சிரிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை மயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வயதானவர்களாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமான நாள்.